சென்னை சிட்டி கேங்ஸ்டார் அந்த படம் தான் பார்த்துட்டு வரோம். படம் வந்து நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. எல்லாருக்குமே கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. மொட்ட ராஜேந்திரன் நடிச்சிருக்கிறது தான் இன்னமும் சூப்பராக இருக்குது. அவர் நடிச்சிருக்கிற கேரக்டர் வந்து நல்ல ஒரு புதுமையாக கொடுத்துருக்காங்க. ஆனந்த்ராஜ் வந்து அவர் வில்லனாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு காமெடி ரோலில் ஒரு ஒரு புதுமையான முறையில் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் கேரக்டர் வந்து எப்படி பண்ணால் அது வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும், அவரை வச்சு கொஞ்சம் கதையும் கொஞ்சம் நகருது. ரெண்டாவது வந்து போலீஸாக இருந்து ஒரு ஒரு திருடனாகவும் வந்து அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு கதைக்களம் வந்து நல்ல ஒரு நகர்த்தி போயிருக்காங்க. எல்லாத்தோட வந்து ஒரு ஹீரோயினை வந்து எப்படி காட்டணுமோ ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இயல்பான முறையில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லாருமே விரும்பக்கூடிய அளவு. பரவாயில்லைங்க, காமெடியை வந்து அதிகமாகவும் சொல்ல முடியாது, கம்மியாகவும் சொல்ல முடியாது. காமெடியை வந்து கரெக்டான முறையில் மூவ் பண்ணியிருக்காங்க. போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கரெக்டான முறையில் ஒரு இயல்பாக ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய அளவுக்கு, உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு படத்தை கரெக்டாக கதை நகர் வந்து கரெக்டாக போயிருக்கு. ஆனந்த்ராஜையும் இவர் மொட்ட ராஜேந்திரனுக்கு ரோல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் இல்லைனாலும் சிம்பிளான முறையில் அழகான ஒரு கதைக்களமாக ஒரு முயற்சி. அவங்க ஹீரோவும் ஹீரோயினையும் வந்து பெருசாக வந்து அவங்கள முகம் பெருசாக இது இல்லைனாலும் ஒரு இயல்பான முறையில் ஒரு எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க எல்லாருமே ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஒரு ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு இயல்பான சம்பவம், அது அழகான அந்த சூப்பரான ஒரு கதையாக காமிச்சிருக்காங்க. அது அந்த அந்த சீன் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதாவது வந்து பேங்க்கை வந்து இவங்க வந்து அந்த தோண்டிட்டு போகிற சில விஷயங்களை வந்து எல்லாருமே நம்ம யோசிப்போம். எந்த காலத்தில் வந்து பள்ளம் தோண்டி எப்படி கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மேப்பே இல்லாமல், எப்படி ஒரு லொக்கேஷன் இல்லாமல் வந்து இவங்க எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அந்த விஷயத்தையே இவங்க வந்து மைண்டை நல்லா டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்க தோண்டிட்டு போகிறாங்க, அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம இந்த லாக்கரில் இந்த இடத்துல இந்த விஷயத்த வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சூப்பராக வந்து அதை நல்லா காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. ரேட்டிங் வந்து ஒரு 70% கொடுக்கலாம். நல்லா காமெடியான படம், நல்லா வந்திருக்கு. நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து சும்மா எல்லாருமே நல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டாக போட்டிருக்காங்க. மொட்ட ராஜேந்திரன், ஆனந்தராஜ் அவங்க எல்லாமே காமெடி வந்து சூப்பராக வந்திருக்கு. வைபவ் சார் நல்லா டீசெண்டான ஆக்டிங் நல்லா வந்திருக்கு. ஒரு பேங்க் ராபரி தான் படம், அதை நல்ல ஒரு காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டாகவும் இருக்குது. அது கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்காது, அது கொள்ளையடிச்சா எப்படி அது மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் நல்லா வந்திருக்கு படம். ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கலாம். வல்கரா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காமெடி படம். படத்தில் லேகு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு படம். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமெடி தான், படம் ஃபுல்லாமே காமெடி பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சொல்லணும்னா பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் ஒரு நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாமர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டான ஒரு லவ் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை, டபுள் மீனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மியூசிக் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்கும் நல்லா வந்திருக்கு. ரேட்டிங்ஸ் வந்து 8 கொடுக்கலாம் ப்ரோ. 10. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ. ஒரு பேங்க் ராபரி அதை வச்சு ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ படம். புரியல ப்ரோ. கிங்ஸ்லி நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. எப்போதுமே அவர் பண்ணுற எல்லா படத்துலையும் பண்ணுறது மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. மொட்ட ராஜேந்திரலாம் அது லாஸ்ட் யூஸ்வல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப பிளண்டடாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எந்த குறையும் இல்லை, அவங்க ஆக்டிங்கில் எந்த குறையும் இல்லை. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே மேக்கிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது ப்ரோ. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் ப்ரோ. பேங்க் ராபரி கொஞ்சம் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக போகிற மூவியில் இது கொஞ்சம் ரொம்ப காமெடியாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. படத்துக்கு என்ன தேவை அதை கொடுத்துருக்காங்க ப்ரோ. கரெக்டாக இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ப்ரோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரில்லிங் இல்லை, எதுவுமே இல்லை, ஃபுல்லாக காமெடியாக கொண்டு போயிருக்காங்க படம் வந்து ஃபுல்லாக. ஆமாம் ப்ரோ. தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஃபேமிலியாக வந்துருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். மொட்டராஜ் எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு, அவர் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோனியும் அப்துல்லியா அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர். இந்த இதுலேயும் நல்லா கொண்டு போயிருக்காரு படத்தை. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு ப்ரோ படம். அதான் ப்ரோ.
பக்காவாக இருந்து ப்ரோ இப்போ நல்லா இருக்கு ப்ரோ. எந்த ஒரு பேட் ரிவ்யூ சொல்ல முடியல, நல்லா இருக்கு ஆனால் படம். இல்லைனா லைட்டாக கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்கு ப்ரோ. படமே காமெடி தான் ப்ரோ, காமெடி படம் தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஆனால் மியூசிக் வந்து லைட்டாக மைல்டாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு படத்தில். எப்படி சொல்லுது, டேரக்டர் நல்லா ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காரு, எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் 10க்குனா கொஞ்சம் ஒரு 6 தரலாம். இருக்குப்பா, உங்களுடைய ஆர்வம் தெரியுது. ஆனா நான் எந்த படம் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுது. இப்போ நான் பார்த்துட்டு வரேன் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இப்போ அந்த படம் தான் பார்த்துட்டு வரேன். வைபவ் நடிச்சிருக்காரு, அத்துல்யா நடிச்சிருக்காங்க, ஆனந்தராஜ் நடிச்சிருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளோ காமெடியன் இருக்காங்களோ எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா அருமையாக இருக்கு. என்னவா எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தின் இயக்குனர் திரு விக்ரம் கேசவ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்தர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தோட மியூசிக்கு இமான் அவர்கள் போட்டிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு சாங் நல்லா அருமையாக இருக்கு. என்ன கேட்டீங்களா, என்ன கேட்டீங்க? படம் நல்லா அருமையாக இருக்குப்பா. நல்லா ஜாலியாக வந்து வெயிலுக்கு நல்லா குளுன்னு உட்காந்து படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? என்னப்பா யாருன்னா ஒருத்தர் கேளுங்கப்பா. என்னது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லைப்பா, அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் விட்டுருக்காங்க. இந்த படம் நல்லா காமெடியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் நல்லா சூப்பராக திருடி இருக்காங்க. அந்த திருட்டு கும்பலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, வணக்கத்தை போடு.